ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. இது வந்து ஹஸ்பண்டோட மாமா பையனுக்கு கல்யாணம். ஸோ பக்ரீத்துக்கு மறுநாள் வீட்டில் வச்சு பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணி சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் வச்சு தான் நடந்துச்சு. சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபாதர் வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரேயர்லாம் முடித்ததுக்கு பிறகு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அவங்கவுங்க அப்பா அம்மா வந்து மாலை மாற்றி போட்டு விட்டுக்கிட்டாங்க. மாலை மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு வீட்டில் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபோட்டோஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க சர்ச்சுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து ரெண்டாவது தான் பொண்ணு போகணும் அப்படின்னு. பொண்ணுக்கு சங்கரங்கோயில் முந்தின நாளே சங்கரங்கோயிலேருந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. பயங்கர வெயிலாக இருந்ததுனால மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கொடை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. சர்ச் வந்து ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் தான் இருந்துச்சு. வாக்கபிள் தான், ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது போகிறதுக்கு. போனதுக்கு பிறகு சர்ச்சில் வச்சு மேரேஜ் வந்து முடிச்சிட்டாங்க. மேரேஜ் ப்ளஸ் வந்து ப்ரேயர் தான் ரொம்ப நேரம் நடந்துச்சு. மேரேஜ் மட்டும் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். நான் உள்ளே போகலை, வெளியவே நின்ட்டேன். பாப்பா கொஞ்சம் அழுதுட்டு இருந்தேன். அதனால் இது வந்து மேரேஜெலாம் முடிஞ்சதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் ஒன்றா ஜோடியாக வந்து ஊரை வந்து சுற்றிட்டு வருவாங்க. சும்மா பொண்ணு மாப்பிள்ளைக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஊர் சுற்றி இப்போ கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ நடந்தே வந்து ஊர் சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. சின்ன கிராமம் தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு 2 தெரு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அது முடித்ததுக்கு பிறகு ஈவினிங் போல் கிளம்பி பொண்ணோட ஊருக்கு போயிருந்தோம். பொண்ணு ஊர் சங்கரங்கோயில் பக்கத்தில் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகத்துக்கு இல்லை. ஈவினிங் ஒரு 5:30 6 o'clock பொண்ணு ஊருக்கு போயாச்சு. அப்புறம் நைட் அங்கே சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10:30 போல் கிளம்பி மாப்பிள்ளை ஊருக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், டாட்டா பை.